Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம நம்பிக்கையை எது மேல வைக்கிறோம்? நம்ம சுய பலத்து மேல வைக்கிறோம், ஞானத்து மேல நம்ம வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சம்பாதிச்சிக்க சொத்து, பணம், நம்ம தெரிஞ்சுக்க நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க சொல்லி இப்படி உலகப்புறமான காரியங்களை நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். வசனம் சொல்லுதுன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். யோபு அருமையா சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை? சந்தோஷமா இருக்கும்போது இல்ல, எல்லாவற்றையும் இழந்து, நம்முடைய சொத்து, பிள்ளைகள், எல்லா ஆஸ்தி எல்லாவற்றையும் இழந்து, மனைவியே சொல்றார் தேவனை தூஷித்து மரித்து போன்னு சொல்றான். உடம்புல பார்த்தா சரீரத்துல அவ்வளவு வேதனை. இப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கை என்ன பண்ணுதுன்னா, இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் 2 மடங்கா திரும்பி தராருங்க. ஒட்டகங்கள், ஆடுகள், கழுதைகள், எருதுகள் சொல்லி இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அப்படியே 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. இன்னைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை போகல, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கத்தை வசனத்தின் பிரகாரமாக நம்ம சோர்ந்து போகாம எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருந்தோம்னா, சாதாரண நம்பிக்கை இல்லைங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கை கொன்ற மனுஷன் பாக்கிய வசனத்தின் பிரகாரமாக யோபுவை போல அவனை கொன்று போட்டாலும் அவன் நம்பிக்கை வசனம் பிரகாரமாக முழு இதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கையை நம்புவதை கர்த்தர் மேல் வைங்க. அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாரு. 1 மடங்கு இல்லைங்க, 2 மடங்கு வெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இன்றைக்கே தருவேன்னு சொல்றாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. அவர் நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆமென். God bless you.